ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசியில் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பச்சரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்போம். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் 3 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் அரிசியை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இதை வானலில் போட்டு கிண்டிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் அரைச்ச மாவை சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு மாவு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மாவு கிண்டுறப்ப கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இந்த மாவில் நம்ம கை வச்ச கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் இதோடைய பதம். நல்லா மாவு வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் எடுத்துக்கோங்க. பால் ஷேப் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. தட்டி அது உள்ள பூரணம் வச்சுக்கோங்க. இது கடலைப்பருப்பு பூரணம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மேலே கோன் ஷேப்பில் லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படியே பிளெயினாக வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பூண்டு ஷேப் வேணும்னா வடை குத்துற ஊசி, அப்படி இல்லாட்டி கத்தி இதை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அழுத்தி. நான் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன், அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு கோடு போட்டுக்கிறேன். நல்லா அழகாக இருக்கும், அச்சில் செய்கிற மாதிரியே. மாவு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மாவு காஞ்சிடுச்சுன்னா கொழுக்கட்டை தட்டுறப்ப விரிசலாக வந்துடும். அதனால் மாவு கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். இப்போ இலை கொழுக்கட்டைக்கு பார்க்கலாம். வாழை இலையில இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு மாவு வச்சு தட்டிக்கலாம். எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். உள்ள பூரணம் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கொழுக்கட்டை தட்டுறப்ப விரிசல் எதுவும் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்துச்சுன்னா வேக வைக்கிறப்ப பூரணம் வெளியே வந்துடும். விரிசல் இல்லாமல் தட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும். இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.